வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஒரு கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பண்ணுற சாண்ட்விச்சை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக நியூட்ரிஷியஸாக ஆக்கிறதுக்காக நான் அவகேடோ சேர்த்து அவகேடோ சாண்ட்விச் பண்ணியிருக்கேன். இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவகேடோஸ். நான் இன்றைக்கி ஒரு பெரிய அவகேடோ எடுத்திருக்கேன். அவகேடோ நல்லா பழுத்து இருக்கணும். அவகேடோ பழுத்திருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக அதை அமுத்தி பாருங்கள். சாஃப்டாக இருந்ததுன்னா பழுத்திருக்குன்னு அர்த்தம், நீங்கள் கட் பண்ணலாம். ஹார்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க, பழுக்கிறதுக்கு அப்படியே விட்டுருங்க. சாண்ட்விச் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஃபில்லிங்கை ரெடி பண்ணிடலாம். அவகேடோ எடுத்து நல்லா சென்ட்ரலில் அப்படியே ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. நடுவில் பார்த்திங்கன்னா பெரிய கொட்டை இருக்கும், அது உங்களுக்கு இடிக்கும். அதனால் இந்த சைட்ஸை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு சைடு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரெண்டாக பிரிஞ்சிடும். நல்ல பழமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கொட்டையில் கத்தி வச்சு ஒரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு கத்தியோடு அந்த கொட்டை வந்துடும். கொஞ்சம் காயாக இருந்தால் நீங்கள் ஸ்பூனை வச்சு தட்டினீங்கன்னா வெளியே வரும். நல்ல பழுத்த அவகேடோ சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும், தோர்ப்பு ரொம்ப தெரியாது. அவகேடோட சீட் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் அதை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். நடுவில் இருக்கிற அந்த பச்சை கலர் ஃப்ளஷ்ஷு தான் நம்மளுக்கு தேவை. அவகேடோஸை நம்ம மேஷ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா கீரல் போட்டுக்கிட்டேன். அப்போ உங்களுக்கு ஸ்கூப் பண்ணும்போது குட்டி குட்டி சங்க்ஸ் பீஸஸாக வரும். உங்களுக்கு அப்படியே ஸ்லைஸ் பண்ணி வைக்கணுன்னா ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் ஸ்கூப் அவுட் பண்ணிங்கன்னா அந்த தோல்லேருந்து ஒரு லேயர் அப்படியே அவகேடோ ஒரு ஃப்ளஷ் தனியாக வந்துடும். தோலை யூஸ் பண்ண முடியாது. ஸ்கூப் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் தோலை தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துலேருந்தும் ஃப்ளஷ்ஷை நல்லா ஸ்கூப் அவுட் பண்ணி எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படியே சங்கியாக சாப்பிட்றது பிடிக்கும்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சங்க்ஸாகவே நீங்கள் சாண்ட்விச்சில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு மேஷ்டாக தான் இருக்கணும்னா இதை ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அவகேடோஸ் இல்லைனா பட்டர் ஃப்ரூட், வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ சீசனில் இருக்கும் போது உங்கள் ஊரில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவகேடோ வச்சு நீங்கள் லஸ்ஸி பண்ணலாம், டோஸ்ட் பண்ணலாம், ஸ்மூத்தி பண்ணலாம், பராட்டா பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி பல்ப்பை ஸ்கூப் அவுட் பண்ணிவிட்டு உடனே லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இல்லைனா அவகேடோஸ் வந்து பிளாக்காக மாறிடும். ஸ்கூப் அவுட் பண்ண உடனேவே நான் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு தான் ஃபோக்கை வச்சு மேஷ் பண்ண போகிறேன். ஈஸியாகவே நல்லா பட்டரியாக மேஷ் ஆகிடும். மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பெரிய கேரட்டை துருவி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கலர் குடமிளகாயிலேருந்து ஒரு கால் பீஸை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் உங்ககிட்ட 1-2 வெஜிடபிள்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் தக்காளி வெங்காயம் சேர்த்து கூட பண்ணலாம். வாசனைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடிப்பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட ஃபில்லிங் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் ஆரிகானோ இல்லைனா இட்டாலியன் சீசனிங் இல்லைனா பாஸ்தா சீசனிங் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பாஸ்தா சீசனிங் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆகிடும். நான் எல்லாமே ராவாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம டோஸ்ட் பண்ணும்போது அது நம்மளுக்கு குக் ஆகிடும். அடுத்தது இந்த ஃபில்லிங்கை நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வச்சுக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா ஹோல் வீட் ப்ரெட், ப்ரௌன் ப்ரெட் இல்லைனா மல்டிகிரெயின் ப்ரெட் எடுத்துக்கோங்க. எனக்கு 2-3 கடைகளில் தேடி எனக்கு ப்ரௌன் ப்ரெட் கிடைக்கல, அதனால நான் இன்றைக்கி ஒயிட் ப்ரெட் எடுத்திருக்கேன். பட் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடும்போது ப்ரெட்டையும் நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கிறது தான் நல்லது. ப்ரெட்டோட ஒரு பக்கத்தில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபில்லிங்கை தடவிட்டு இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை வச்சு நம்ம மூடிக்கலாம். இந்த மேலே இருக்கிற ப்ரெட் ஸ்லைஸோட மேல் பக்கத்தில் நம்ம நல்லா பட்டரை தடவிக்க போகிறோம். ப்ரெட்டோட மேல் பக்கத்தில் நம்ம பட்டரை தடவ போகிறதுனால நம்மளோட சாண்ட்விச் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். பேஸுக்கு பட்டர் தரணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சாண்ட்விச் டோஸ்டரோட பேஸில் கொஞ்சம் பட்டர் க்ரீஸ் பண்ண போகிறோம். லைட்டாக பட்டர் தடவிட்டு இதை எப்படி வேணுமோ நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சாண்ட்விச் டோஸ்டர் இல்லைன்னா நீங்கள் தவாலே டோஸ்ட் பண்ணலாம், இல்லைனா கிரில்லரில் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சாண்ட்விச் டோஸ்டரில் வச்சு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கம் திருப்பி டோஸ்ட் பண்ணும்போது 2 பக்கமும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆகும். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவகேடோ இந்த சாண்ட்விச்சுக்கு நல்ல ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும். இதை அப்படியே கட் பண்ணி நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு கெச்சப் கூட சாப்பிட்லாம். ப்ரெட் எல்லா இன்க்ரீடியன்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த சாண்ட்விச்சை நீங்கள் ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாம். கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வைக்கும் போது ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்!